இந்த பெரியவங்களுக்கு பாருங்க, கரெக்டாக 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லல, வெந்தயமும் கொடுக்கல, கருவேப்பிலையும் கொடுக்கல, கரிஞ்சீரம் கொடுக்கல, மாங்காயிலையும் கொடுக்கல, கொய்யாலையும் கொடுக்கல, யோகாவும் பண்ண சொல்லலை, மெடிடேஷனும் பண்ண சொல்லலை, சிறுதானியமும் சாப்பிட சொல்லலை. ஏன் தெரியுமா? ஏன் இந்த பெரியவங்களை ரோட்டில் போய் நான் ஓட சொல்லலை தெரியுமா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி இந்த வெயிட்டை குறைக்க முடியுமா? சொல்லுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணி இந்த வெயிட்டை குறைக்க முடியுமா? மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாச்சுன்னா வெயிட் டக்குன்னு குறையும். சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலின் ஊசியையும் நிரந்தரமாக நடத்தலாம். அப்படின்னு யார் சொன்னான்னா, மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். ரெமிஷன் இஸ் பாசிபிள். புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. வீடியோ சேவ் பண்ணி வாங்கி ஒரு கூட போட்டு கேளுங்க. கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஸ்டே டியூன்.